ஸோ ஒரு வசனம் வாசிக்கலாம், இன்னைக்குள்ள வசனம் வாசிக்கலாம். எக்லிசியாஸ்டஸ் 4:12 கெரன் சிஸ்டர் வாசிப்பாங்க. பிரசங்கி 4:12. ஆமாம், லாஸ்ட் லைன். அந்த லாஸ்ட் லைன் வந்து முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது, முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் கொஞ்ச நேரம் நாங்கள் பேச விரும்புகிறோம். இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குது? ஆஃப் கார்ட் ஆஃப் 3 strands easily broken is not quickly broken, is not quickly broken. ஸோ அதுதான் ஆக்டிவிட்டிலையும் நம்ம பண்ணோம். ஸோ அதுதான் கொஞ்ச நேரம் நம்ம பேச போகிறோம். கொஞ்சம் நாங்கள் இன்றைக்கி இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கோவிட் டைமில் இருந்த இந்த லாக்டவுன் யோசித்து பார்த்தோம். நீங்களும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்ன பார்த்தோம் லாக்டவுன் டைமில் கேரன்? லாக்டவுன் டைம்ல எல்லாமே இந்த ஹோல் லைஃப் கேம் டு அ ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு பார்த்தோம். எல்லாரும் வந்து நிறைய விதமான பிரச்சனைகளை சந்தித்தார்கள். நிறைய இடத்துல குடும்பங்கள்ல வந்து தனியாக மனைவியோ இல்லை தனியாக கணவரோ விடப்பட்டு இவர் ஃபைட்டிங் சோல்லி தனியாக நின்று அவங்களுடைய துணைவருக்காக சண்டை போட்ட, அவங்களுக்காக இவங்க நின்று போராடின நேரங்களை நம்ம பார்த்தோம். அட்லீஸ்ட் 2 கப்புள்ஸையாவது நாங்கள் இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசித்து பார்த்தோம். ரெண்டு பேருமே நம்ம சர்ச் சேர்ந்தவங்க தான். ஹஸ்பண்டுக்கு வந்து கோவிட் வந்துச்சு. அப்போது அவங்களுக்கு 2 children இல்லை 2 பிள்ளைங்க அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு சரியான ஹாஸ்பிட்டல் வந்து கிடைக்கல. நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த டைமில் பெட்ஸ் பற்றாக்குறை இருந்தது. நிறைய இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலோடைய லாபியில் வெளியில தான் வந்து பெட்ஸ் கிடைச்சிது. ஸோ இவங்க வந்து தனியாக, அதுவும் பிகாஸ் அந்த ஃபேமிலிஸ் நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறைய ஃபேமிலிஸ் நம்ம சர்ச்சில் வந்து பெற்றோர்கள்லாம் இல்லாமல் இங்கே தனியாக வந்து பெங்களூரில் வேலை நிமித்தமாக இங்கே மூவ் பண்ணவங்க தான் நிறைய நம்ம இருக்கின்றோம். ஸோ அதனால் அவங்களுக்கு 2 சைடு ஆஃப் த ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. இங்கே எந்த விதமான ரிலேட்டிவ்ஸும் கிடையாது. யங் ஃபேமிலி, பிள்ளைங்களும் ரொம்ப குட்டி பிள்ளைங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்போ இந்த சகோதரி வந்து தனியாக வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க வெளியே இருந்து அவங்க கணவருக்காக அவங்க போராடினாங்க. பட் இன்ஜெக்ஷன் கிடைக்கல, வேக்சின் கிடைக்கல. அந்த வேக்சின் இல்லை, அந்த இன்ஜெக்ஷன் ரெம்டெசிவிர்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருந்தது, அது கிடைக்கல. அதை வந்து அவ்வளோ போராடி எங்கேயோ ட்ரெயினில் வந்து அந்த இன்ஜெக்ஷனை வர வச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த பணம் வேற அந்த டைமில் எல்லாமே வந்து பிளாக் மார்க்கெட்டில் தானே இன்ஜெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்தது, டபுள் ட்ரிபிள் ரேட்டு. ஸோ அதுக்கு அவங்க போராடி அந்த இன்ஜெக்ஷனை வர வச்சு யாரையோ பிடிச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க, நம்மளும் எவ்வளோ வி ஆர் ஆல் கோஆப்ரேட்டிங் வித் ஹர். பட் த மேஜர் ஃபைட் வாஸ் த்ரூ ஹர். நம்மளால் அவ்வளோ பெருசாக ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியல. பட் ஆனால் அந்த சிஸ்டர் மட்டும் சும்மா விடவே இல்லை. அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணி கடைசியில் அவரை காப்பாற்றி கொண்டு வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. அது ஆச்சரியம், இப்போ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் இந்த தி அதர் ஸ்டோரி ஆல்சோல அதே போல தான் ஒய்ஃப் அண்ட் இதே போல தான் இன்னொரு சம்பவம் இருக்கிறது. அதுவும் நமக்கு தெரிந்தவர்கள் தான். இதே மாதிரி தனியாக ஆக்சிஜன் கிடைக்காம, பெட்டு கிடைக்காம, வீட்டில இருந்து வெளியில கொண்டு போறது கூட அவ்வளோ கஷ்டமா, அந்த ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை வேற இருந்தது. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்கள கொண்டு போய் அட்மிட் பண்ணி அந்த இடத்துல தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைப்பதற்கு, சாப்பாடு கிடைப்பதற்கு, இப்படி நிறைய காரியங்களை தனியா நின்று நார்மல் டைம்ஸ்ல வந்து தனியா நின்று ஒரு பெண்ணால நிறைய விஷயங்களை இப்போ இந்த கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட்ல செய்ய முடியும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங் என்விரான்மெண்ட்ல சப்போர்ட் சிஸ்டம் எதுவுமே இல்லாம தனியா நின்று ஃபைட் பண்ணி எல்லாவற்றையும் செய்து முடிப்பது ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க செஞ்சு இன்றைக்கு அதே போல சில பேர் வந்து வேலை இழந்துட்டாங்க. அந்த டைம்ல வேலை போச்சு, நிறைய பேருக்கு பிஸ்னஸ் போச்சு, நிறைய பேர் ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, எதிர்பார்க்காத காரியங்கள் நடைபெற்றது. சொல்லும் போது நாம அப்படி இருந்தது கூட ஞாபகம் வருதுல்ல. அந்த டைம்ல எவ்வளவு வித்தியாசமான சேலஞ்சஸ் ஒவ்வொரு குடும்பங்களும் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. சிலர் வேற இடங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்கல்ல, they could not come and reach the family. வேற இடங்கள்ல வந்து லாக் ஆயிட்டாங்க. பயங்கரமான தெரிச்சு. பட் ஆனால் என்ன ஆச்சரியமாச்சுன்னா அதில் நிறைய பேர் வந்து அதை தாண்டி வந்துட்டாங்க. அதாவது ஒண்டியாக இருந்து தனியாக இருந்து அதை சமாளித்து எத்தனையோ கஷ்டங்களை சமாளித்து அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். they bounced back. ஸோ அதை பற்றி தான் பேசலான்னு யோசிக்கிறோம். பவுன்சிங் பேக், அதாவது பயங்கரமான அடி விழுந்தால் கூட ஃபேமிலியிலையும் பர்சனல் லைஃப்லேயும் இருந்தாலும் எப்படி சில பேர் மட்டும் இப்படி அதை சமாளித்து வெளியில் வந்துடுறாங்க அப்படின்றத பற்றி கொஞ்ச நேரம் பேசலான்ட்டு. ஆக்சுவலாக பைபிளில் கூட நம்ம பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் இது மாதிரி தான். அவரே சொல்கிறாரு பாருங்களேன், 2 கொரிந்தியர் 4:8-9 வாசிக்கும் போது, 2 Corinthians chapter 4 verse 8 and 9 வாசிக்கும் போது அவர் ரொம்ப அழகாக அதை சொல்கிறாரு. அவருக்கு அவருடைய லைஃப்பை
ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, வாசிக்கலாம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, ம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஸோ அவர் சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன். அதெல்லாம் நம்மளுக்கு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. என்னென்ன சொல்றாரு? நெருக்கப்படுகிறார், ஹார்ட் பிரஸ்ட், அப்புறம் கலக்கம் அடைகிறார், பெர்ப்ளெக்ஸ்ட், துன்பப்படுத்தப்படுகிறார், அப்புறம் பெர்சிக்யூட்டட், கீழே தள்ளப்படுகிறார், ஸ்ட்ரக் டவுன். இதெல்லாம் வந்துச்சு. இவ்வளோ வந்தாலும் நாங்கள் என்ன ஆகலைன்னா அதனால உடஞ்சே போகல அப்படின்னு சொல்லி திரும்பி எழுமி நின்ற ஒரு மனுஷனை நம்ம வந்து பார்க்குறோம். இன்னொரு பைபிளில் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா அபிகேல் அப்படின்ற அந்த பெண்மணி. அபிகேல் வந்து என்ன பண்ணாங்க, தாவீது வந்து என்ன பண்ணார்னா அபிகேலுடைய புருஷனை கொன்று போடும்படியாக, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக அவர் வந்து உறுதி எடுத்துட்டு வராரு. இஸ் கமிங் டு அட்டாக். ஸோ அன்னைக்கு தான் லாஸ்ட் டே அந்த ஃபேமிலிக்கு. அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, தாவீது இன்னைக்கு வந்து அவங்க வீட்டுல ஒரு நாய் கூட இருக்காது, நாய் முதற்கொண்டு எல்லாரையும் நான் காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா அபிகேல் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே போச்சுன்ற மாதிரி தான். ஏன்னா தாவீதை யாரும் எதிர்கொள்ளவே முடியாது. இதுலயும் பார்த்தா ரொம்ப கோபமா வராரு. ஆனா அபிகேல் வந்து சிங்கிள் ஹேண்டடா தனியாக அந்த அம்மா நின்று என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நீங்க 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வருகின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு. என்னன்னா அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா கணவன்கிட்ட கூட சொல்லாம ஒரு கழுதையின் மேல ஏறி நிறைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்துட்டு தாவீதை தேடி வந்துட்டு தாவீதுடைய காலில் வந்து விழுந்து அவருக்கு வந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு, ஐயா என்னுடைய புருஷன் வந்து அவன் பேரே நாபால்னா மூடன் அர்த்தம், அதனால அவன் சொல்றதெல்லாம் ரொம்ப எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் சிச்சுவேஷனை தலைகளா மாத்திட்டா. அப்படியே தாவீது எவ்வளவுக்கு எவ்வளவு கோபமா வந்தாரோ அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போற மாதிரி பண்ணிட்டார். இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பவுன்ஸ் பேக், அதாவது எவ்வளவு கீழே தள்ளப்பட்டாலும், எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும், எவ்வளவு நெருக்கப்பட்டாலும், எவ்வளவு உடைக்கப்பட்டாலும் அவங்க வந்து திரும்பி வெளியில வந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் யோசித்த இதுக்கு ஒரு இமேஜ் என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. எவ்வளோ நீங்கள் கீழே தள்ளினாலும் அது என்ன பண்ணுன்னா திரும்ப வந்து மேலே வரல. சில பேர் உங்கள் காரில் கூட அது மாதிரி ஒன்று வச்சிருப்பீங்க, அது இப்படி ஆடி 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 திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ நீ தள்ளினாலும் ஒரு சில பேருடைய ஆஃபீஸ் டெஸ்கில் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க, அது இப்படி ஆடி ஆடி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் நிறுத்தவே முடியாது. கொண்டா நிறுத்தி பிடிச்சிங்கன்னா கூட கை விட்டிங்கன்னா திரும்ப அப்படி ஆடி என்ன பண்ணுறோன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே கூட கொஞ்சம் பேர் அப்படி இருப்பீங்க. என்னன்னா எவ்வளோ கீழே பிடிச்சி தள்ளினாலும் பவுன்ஸ் பேக், எல்லாரும் சொல்லாம பவுன்ஸ் பேக். ஸோ தஞ்சாவூர் பொம்மை. ஸோ இது போல் என்ன ஆகுனா திரும்பி வந்துடுவாங்க, ரைட்? ஸோ இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ எங்கள் லைஃப் நாங்கள் யோசித்து பார்க்குறோம். நாங்கள் வந்து பெங்களூருக்கு வந்த புதுசில் எங்கள் சொந்த கதை சோக கதைலாம் ரொம்ப சொல்ல விரும்பலை. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் இதை நீங்களும் உங்கள் லைஃப் யோசித்து பார்க்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ நாங்களும் வந்து பெங்களூருக்கு வரும்போது தன்னந்தனியாக தான் வந்தோம், எங்களுக்கு யாரும் சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. அப்போ நாங்கள் லைஃப் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப தனிமையாக தான் ஃபீல் பண்ணோம். அது மாத்திரம் இல்லை, ஊழியத்தின் ஆரம்பம் ஆகவே கொஞ்சம் நிறைய ஃபைனான்ஷியலாக எல்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஃபைனான்ஸ் வந்து ஒரு அனாவது சேலஞ்சஸ் தான், இன்னொன்று ஏகப்பட்ட சேலஞ்ச் இருந்துச்சு. ஸோ வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னு தெரில. கல்யாணம் ஆகி உடனே குழந்தை பிறந்துருச்சு. ஸோ குழந்தை பிறந்தோன்னு உங்களுக்கு தெரியும், 1 இயரில் வி ஹேட் அ பேபி. அப்போது என்ன ஆச்சுன்னா அப்புறம் தான் வாழ்க்கையில் இவ்வளோ செலவுகள் இருக்குமான்னு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிது. இல்லை போயிட்டு பேபி ஃபுட் வாங்கினா அது அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. பேபிகிட்ட கொடுத்தா பேபி சாப்பிட்டே இருக்கு. நல்ல வேலை ஜெமிமாய்கள் என்னங்க இப்போ தானே ஒரு டப்பா வாங்கிட்டு வந்தான்னா, ஆமாம் டப்பா காலி ஆயிடுச்சு, இன்னொரு டப்பா வாங்கிட்டு வாங்கன்னு. அப்புறம் இந்த மாதிரி பேம்பர்ஸு இதெல்லாம் நம்ம கணக்கே போடல. இல்லை அதெல்லாம் எங்கே யோசிக்கிறோம், அதெல்லாம் எல்லாம் அப்புறம் தானே யோசிப்போம். ஸோ குழந்தை பிறந்த பிறகு தான் பார்த்தா அது பாட்டுக்கு செலவு ஏறிட்டே போது, எங்கேருந்து இதெல்லாம் நம்ம சமாளிக்க போகிறோன்ட்டு ஒன்றுமே புரியல. ஸோ அது மாதிரி சில பேர் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நினச்சிங்க ஒரு டைமில் முடிஞ்சது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் நீங்கள் எப்படியோ பவுன்ஸ் பேக் பண்ணிட்டீங்க. எப்படியோ நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா திரும்ப வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா இட்ஸ் an example of how they bounce backல. ஸோ ஈவன் இன் மேரேஜில் அது மாதிரி தானே, லைக் there are a lot of challengesல, situations of crisis. ஆமாம், கடினமான சூழ்நிலைகள் நிறைய வந்து வர்றதுதான் திருமணம். ஆனா அது எல்லாத்தையும் வந்து தாண்டி பவுன்ஸ் பேக் பண்ணி இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்னா இட்ஸ் an example. ஓகே, ஸோ ஆர்கியூமெண்ட்டே பண்ணாத கப்பல் இங்கே யார் இருக்கிறீங்க? ஆர்கியூமெண்ட்டே நாங்கள் பண்ணதே கிடையாது. ஓகே, சில பேர் பாருங்க யாரும் கை தூக்குறான் பார்ப்போம், அந்த பொய்யை எங்க இருக்கிறான்னு பார்ப்போம்.
அப்படின்ற யாரும் கிடையாது அப்படி இல்லை, இன்க்ளூடிங் நாங்களும் அப்படிதான். சரியா? அப்புறம் வந்து ஹர்ட்டே ஆகாத ஆட்கள், அதாவது எங்க மேரேஜ்ல வந்து ஒருத்தர் நாங்க காயப்படுத்துறதே கிடையாது, காயப்பட்டதே கிடையாது, யாரும் கிடையாது. இல்ல சிரிப்புல உங்க ஆன்சர் நீங்க சொல்றீங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தவறாக புரிஞ்சிக்கிட்டதே கிடையாது. 2 பேரும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் நேரடியா புரிஞ்சுப்பேன். மிஸ் இன்டர்பிரேட் பண்ணதே கிடையாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்றவங்க, இது வரைக்கும் வரலன்றவங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே கிடையாது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஸோ இவ்வளோ என்னன்னா அப்போ மேரேஜும் என்னன்னு சொன்னா இந்த இவர் மாதிரி தான், யாரு பவுல் சொன்னது போலதான். என்னென்ன வார்த்தைலாம் சொன்னார் அவரு, வாசிக்கிறீங்களா? நெருக்கப்படுறது, திருமணம். ஸோ ஒன்னொன்னுக்கு பக்கத்துல திருமணம்னு எழுதிக்கலாம் நீங்க. என்ன திருமணம் ஆகாதவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் நான் எனக்கு கல்யாணமே வேணான்றவானுங்க அவனுங்க. ஆகவே நம்மளுக்குள்ள பேசிக்குவோம். என்னன்னா நெருக்கப்படுறது, துயரப்படுறது, ஒடுக்கப்படுகிறது, கலக்கம் அடைகிறது. அப்போ இது ஆக்சுவலா ஜோக் இல்லை. கேரன் வந்து எனக்கு ஒரு பிக்சர் காமிச்சாப்பா, இந்த பிக்சர் கொஞ்சம் பாருங்களேன். அப்போ ஒருத்தர் வந்து இந்த பக்கம் பயங்கர அடிபட்டு வீங்கி இருக்குது அவருக்கு. நான் கேட்டேன், என்னம்மா இப்படி அடிபட்டுருக்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு. ஒய்ஃப் அடிச்சிட்டாங்களாம்மான்னாரு. என்ன சொன்ன, இதெல்லாம் ஜோக்காக நம்ம சொல்லிட்டு இருப்போம், உண்மையாகவே நடக்குதா அப்படின்னா, ஆமாம் உண்மையாக நடக்குது போட்டு அடினா. அப்புறம் அந்த அடிக்கிற வீடியோவை அனுப்பிச்சி வச்சார், அதை நான் பார்க்க விரும்பல. என்ன அப்போ இதுதான் என்னன்னு சொன்னா திருமணம். என்னன்னா நொறுக்கப்படுறது, ஒடுக்கப்படுறது, மிதிப்படுறது எல்லாம் இருக்குல்ல. அப்போ எல்லாருக்கும் அந்த வழியில நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம். இப்போ சில பேர் யோசிக்கிறீங்க, இவர் கதையை சொல்றாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அவ்வளோ மோசமா நடக்கல, ஓரளவுக்கு நடந்திருக்கு. ஸோ அது எங்களுடைய எல்லாருடைய அனுபவம். சரிங்களா? ஸோ அதான் யாரோ இப்படி சொன்னாங்களா, ஏன்னா மேரேஜ்னா என்னன்னு சொன்னா யூ ஃபால் 7 times and get up 8 times சொன்னாங்க. 7 முறை கீழே விழுறது, 8 முறை எழும்புகிறதுன்னாங்க. ஸோ அதோடைய அர்த்தம் என்னன்னு நீங்களே உங்கள் மனைவிட்டையும் உங்கள் புருஷன்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பேச விரும்புகிறோன்னு சொன்னால், நானும் கேரனும் பை கிரேஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால எங்களுக்கு ஒரு ஆண்டவர் பெரிய ஒரு கணம், ஒரு பெரிய ஒரு ஆனர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட அவங்களுடைய லைஃப்பை ஷேர் பண்ணுற ஒரு கணத்தை கொடுத்துருக்குறாரு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், பிகாஸ் வி ஆர் பாஸ்டர்ஸ். நாங்கள் போதர்களாக இருக்கிறதுனால, ஒரு இத்தனை வருஷம் ஊழியத்தில் ஒரு நம்பகத்தன்மை நாங்கள் உருவாக்கி வைத்தபடினாலே, மற்றவங்க வந்து எங்கள்கிட்ட காரியங்களை சொல்லும்போது நாங்கள் அதை போய் வெளியில் பரப்பாமல் அப்படி பண்ணாமல் எல்லாருடைய நம்பிக்கையும் நாங்கள் பெற்றதுனால, நிறைய பேர் வந்து தாராளமாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையின் கதைகளை சொல்லுகின்ற ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். வி திங்க் ஆஃப் இட் as a great honor when people come and share of their life. ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது we are so grateful to God. இட்ஸ் சச் அன் ஆனர். பெரிய ஒரு விஷயம் அது வந்து, அதை நாங்கள் சாதாரணமாக எடுக்கலை. பட் ஆனால் எங்களுடைய லைஃப்பில் கப்புள்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் டிவோர்ஸுக்கு போனாங்க. இல்லை கேரன்? ஆமாம், ஆல்மோஸ்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சிடணும் அப்படின்னு சும்மா பேச்சுக்காக இல்லை, உண்மையிலேயே வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோன்ற நிலைமையில தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. லாயர்லாம் பார்த்துருக்காங்க. சிலர் வந்து ஐ ஹவன் விட்னஸ்ட் விமன் ஹூ வீட்டை விட்டே வெளியில போயிடுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வந்து நம்மளுடைய சோஷியோ கல்ச்சரல் கான்டெக்ட் எடுக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்லாஸ்னால தான் நம்மளுடைய கப்புள்ஸ்க்கு வந்து நடக்கின்றது. ஸோ அப்போ ஒரு சம்பவம்லாம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது என்னன்னா வந்து, அந்த கப்பலோடைய மாமியார் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுடைய பெட்ரூம் டோரை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து பயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன், நான் சொல்றது பெங்களூர்ல நடக்கின்ற விஷயங்கள், இதெல்லாம் தாண்டி வந்து பவுன்ஸ் பேக் பண்ண கப்பல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கின்றது. இந்த அடி இதை சொன்ன கப்பல் கூட இன்னைக்கு அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தா வந்து அவங்க சந்தோஷமா வந்து ஸ்கீயிங் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்னோல வந்து. இந்த அடி அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி see they bounced back. இது இருந்தது, அது எப்படி நடந்ததுன்னு சொல்ல விரும்பல, பட் they were doing that. Actually கரண்ட் அந்த வீடியோ பார்க்கும்போது சொன்னேன், கரண்ட் they'll get better கரண்ட், எல்லாம் சரியாயிடுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பட் என்னன்னா நாங்கள் என்ன இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறோன்னா, இதை மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நாங்கள் சொல்ல விரும்பலை. பிகாஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ண ஸ்டோரிஸ், அதனால் அவங்கள ரொம்ப நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண விரும்பலை. பட் எதுக்காக அந்த 1-2 ஸ்டோரி கூட எதுக்கு சொல்கிறோன்னு சொன்னால், எங்களுக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, எப்படி வந்து எனக்கு வேணவே வேணாம், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, எங்களுக்கு கவுன்சிலிங் கூட வேணாம், நீங்கள் எனக்கு ஜெபம்லாம் பண்ண வேணாம், அவ்வளோதான் நாங்கள் முடிச்சிட்டோம், எங்கள் மேரேஜே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அப்படி அடித்து பேசிட்டு போன ஆட்கள் எப்படி வந்து திரும்ப ஒன்றாயிட்டாங்க? யாராவது யோசித்து பாருங்களேன்.
எப்படி அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டோரிஸ் தான் எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப எங்களை உற்சாகப்படுத்துகின்ற காரியமாக இருக்குது. ஸோ இது போல் நிறைய காரியங்கள் சொல்லலாம். பட் ஆனால் நான் அவங்க கதையை பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம்னு சொன்னால், இந்த மாதிரி பவுன்ஸ் பேக் பண்ணாங்கல்ல, அதாவது அடி ஆழத்துக்கு போயிட்டு சில பேர் பண்ணி வெளியில வந்தவர்கள், சில பேர் வந்து பண கஷ்டம், சில பேர் வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வியாதிப்பட்டாங்க, சில பேர் வந்து அஃபேர், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வேற யாரு கூடயோ அஃபேர் வச்சுட்டு திடீர்னு கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அது மாதிரிலாம் இது மாதிரிலாம் இதுக்கப்புறம் சான்ஸே இல்லை. திரும்பி அடிமைத்தனம், அடிக்ஷன்ஸ், பான் அடிக்ஷனு, அப்புறம் ஏதாவது ஒரு கேம்க்கு அடிக்ஷனு, இல்லை ஏதோ ஒரு அடிக்ஷன், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் கணவரோ மனைவியோ போயிட்டாங்க, அதனால எங்களுக்கு வேண்டாம் இப்படின்னு சொன்ன ஆட்கள் வந்து திரும்பி வந்ததை யோசித்து பார்த்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த கப்புள்ஸ் ஃபெலோஷிப்காக என்ன நோட் பண்ணோன்னு சொன்னால், ஹவு டிட் தே கெட் பேக், எதனால அவங்க வந்து திரும்பி வந்து இப்படி பவுன்ஸ் பேக் பண்ணாங்க, எப்படி அவங்க திரும்ப ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சில காரியங்களை நாங்கள் நோட் பண்ணி வச்சோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், நான் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல போகிறோம், நீங்கள் கொஞ்சம் எழுதிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். வி வில் பி வெரி ஆனர்ட் இஃப் யூ ரைட் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, நாங்கள் பவர் பாயிண்ட்லாம் போடல, ஸோ அதனால் நீங்கள் எழுதிக்கிங்க. இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நாங்கள் சொல்கிறோம். அவங்கள்ட்ட நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம், எப்படி இவங்க வந்து இவ்வளோ மோசமாக போனாலும் எப்படி திரும்பி வந்தாங்க அப்படின்னா, முதல்ல நம்பர் 1, they changed their perspective. அந்த பிரச்சனையை பார்க்குற கண்ணோட்டத்தை வந்து அவங்க மாற்றிக்கிட்டாங்க. பிரச்சனையை பார்க்கின்ற கண்ணோட்டத்தை மாற்றிக்கொண்டார்கள். changed their perspective, அவங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொண்டார்கள். அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லுவோம். எப்படி இவங்க இப்படிப்பட்ட ஆளுங்க கூட, மேரேஜ் பிரேக் ஆன ஆளுங்க கூட எப்படி திரும்ப மேரேஜ் வந்து திரும்ப அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக மாறிடுச்சு அப்படின்றது, they changed their perspective. எங்கள் அப்பா வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. உங்களுக்கு யாருக்காவது அப்பா நிறைய மெசேஜ் கேட்டிருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க இதை. அப்பா வந்து முழுநேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக ட்ரைனிங்கில் இருந்தாங்க. சுந்தரம் பாஸ்டர்னு ஒரு பாஸ்டர்கிட்ட ட்ரைனிங்கில் இருந்தாங்க. அப்போ வந்து சர்ச் வந்து மேல் மாடியில், கீழே வந்து பாஸ்டருடைய வீடு. ஸோ அங்கே இருக்கும்போது அசோசியேட், அதாவது ட்ரைனிங்கில் இருக்கவங்கலாம் மேல் மாடியில் போய் நைட்டில் படுப்பாங்க. மேலே படுக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன சொன்னாருன்னு சொன்னால், அண்ணா என்ன எழுமுங்கண்ணான்னு சொன்னாராம். எழுமுங்க அண்ணா. என்னடா அப்படின்னா, அண்ணா அந்த ஸ்டெப்ஸில் ஒரு பேய் நிற்குது அண்ணா. அப்போ இந்த ட்ரைனிங் பண்ணுறவங்க எல்லாரும் போய் பார்த்தா அங்கே ஒரு பேய் நின்றுட்டு இருந்துச்சு. பேய்னா உங்களுக்கு தெரியும்ல, வெள்ளை கலரில். என்ன தெரியாதுன்றீங்க, நீ கேள்விப்படுத்த சொல்கிறேன், நீ பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ வெள்ளை கலரில் இருக்கும், கால் கீழே என்ன பண்ணாது, இருக்காது. அது பாட்டுக்கு அப்போ எப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது ஆடு. அப்போது இது என்ன இருக்குன்னா, அந்த ஸ்டெப்ஸில் நின்றுட்டு இருக்குது அது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சரி என்னடா பண்ணுறதுன்னு. ஏன்னா இவங்க நைட்டில் பாதி நேரத்தில் இவங்க கீழே ரெஸ்ட் ரூமுக்கு கீழே வரணும், மேலே ரெஸ்ட் ரூம் கிடையாது, கீழே வரணும். ஆனால் ஒருத்தர் கூட கீழே வர்றதுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. அப்போ கீழே இறங்கவும் முடியல, பேய் அங்கேயே நின்றுட்டே இருக்குது. அப்போது இவங்க இயேசு நாம என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்குறாங்க. பார்த்தா ஒன்றும் போகிற மாதிரியே தெரில, அது இன்னும் பயங்கர வேகமாக ஆடிட்டு இருக்குது. அப்புறம் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணான்னு சொன்னால், அண்ணா நான் போய் பக்கத்தில் போய் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தா வெள்ளை சீப்பாவை யாரோ ஒருத்தன் துவச்சி அங்கே காய போட்டுருக்கிறான். அப்போது இதில் என்ன பாயிண்ட் சொல்ல விரும்புகிறோன்னு சொன்னால், பார்க்குற விதத்தில் தான் எல்லாம் இருக்குது. பேயாக பார்த்தா அது எப்படி தெரியும், பேயாக தெரியும். ஜிபாவாய் பார்த்தா அது எப்படி தெரியும், ஜிபாவாக தெரியும். சரியா? ஸோ இப்போ கெரன்ஸ் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க, எப்படி மாற்றி பார்க்குறது, கண்ணோட்டத்தை மாற்றினாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்றதுக்காக சுவாரஸ்யமான நான் வாசித்த ஒரு சம்பவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு எப்பவுமே டெய்லி ஒரே விஷயத்துல அவங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வந்து ரொம்ப விஸ்வரூபடுத்து பெருசா, இந்த ஒரு சின்னதா ஆரம்பிக்கிறது பெரிய இங்கேயும் அங்கேயும் போயிட்டு ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து நீ எனக்கு வேண்டாம் நான் உனக்கு வேண்டான்ற நிலைமையில தான் இந்த பிரச்சனை முடியும். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஹஸ்பண்ட் என்னைக்கு வேலை விட்டு அவர் திரும்ப வரும்போதெல்லாம் அவருடைய அந்த அழுக்கு ஜாக்கெட்டு, அவருடைய அழுக்கு பூட்ஸ், அந்த சாக்ஸ், இது எதையுமே வந்து என்ன பண்ண மாட்டார்னா அந்த லாண்ட்ரி பாஸ்கெட்குள்ள போட மாட்டார். அவர் வந்து எப்போ டெய்லி பார்ப்பாங்க, இவங்க டெய்லி என்னதான் பண்ணியிருப்பாருன்னா, அவ்வளோ அவர் வந்து மேனுவல் ஒர்க் பண்ணுறவர், ஒரு இன்ஜினியர். பட் ஆனால் மேனுவல் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாவற்றையும் அந்த எக்யூப்மெண்ட்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு ஸ்வெட் ஸ்டெயினோட அந்த ஒரு அழுக்கோட என்ன பண்ணுவார்னா அப்படியே வந்து லாண்ட்ரி பாஸ்கெட் வெளியில் பக்கத்தில் போட்டு போயிடுவார்.
ஸோ அப்போ இவங்களுக்கு டெய்லி கோவம், இங்க பக்கத்துல போடுறவர் ஏன் இந்த பாஸ்கெட்குள்ள அதை பாஸ்கெட் ஓபன் பண்ணி உள்ள போட்டிருந்தா போதும்ல அப்படின்னு சொல்லி தினைக்கும் இந்த அம்மா வந்து அவங்களோட சண்டை போடுவாங்க. இதுல தான் ஸ்டார்ட் ஆகும், இதை ஏன் நீ உள்ள போடல, அப்போ உடனே அவர் வேற ஏதாவது சொல்லுவார், இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அப்படியே அந்த ப்ராப்ளம் எக்ஸாஜரேட் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நமக்கும் நிறைய கதை இருக்கு. அந்த வெட் டவல் வந்து பெட் மேல இருந்தா நம்மளால அதை பார்க்க முடியாது. ஸோ இந்த சண்டை வந்து டெய்லி நடக்கும். அப்போ ஒரு நாள் வந்து இந்த மனைவி வந்து அந்த 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 ஸ்டெயின்ட் ஜாக்கெட்டையும் அந்த பூட்ஸையும் அவங்க பார்த்தாங்களாம். பார்க்கும்போது அவங்களுக்கு திடீர்னு அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறுச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்திற்காக, எனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் இந்த ஒரு மேனுவல் லேபர், அவருடைய ஷர்ட்ல எவ்வளவு ஸ்டெயின்ஸ், எவ்வளவு ஸ்வெட், அந்த பூட்ஸ் வந்து ஒரு நாளெல்லாம் அந்த ஒர்க் பூட்ஸ் போடும் போது அந்த ஃபீட் எல்லாம் சோறாயிடும். அது எப்போ கழட்டி போடலான்னு அவருக்கு இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ள வந்து அதை கழட்டி அந்த லாண்ட்ரி பாஸ்கெட்குள்ள போட முடியாத அளவுக்கு இஸ் பர்டன்ட் வித் திஸ் ஒர்க். அதனால வந்த உடனே அதை கழட்டி கீழே போட்டுட்டு அவர் உடனே வந்து he gets into the bathroom for his shower. ஸோ இப்படி அவங்க அந்த கண்ணோட்டத்தை வித்தியாசமா பார்க்கும்போது she understood how much her husband toils for them. and அன்னைக்கு வந்து அவங்க எடுத்து அதை உள்ள போட்டுட்டு உடனே போய் அவருக்கு ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஸ்நாக்ஸோட அவங்க வெயிட் பண்ணாங்க. இவர் ஷவர்லேருந்து வெளியே வந்தோடனே he was shocked. ஏன்னா டெய்லி கத்துறவங்க அன்னைக்கு கத்தலை. அங்கே கீழே இருக்க வேண்டிய அந்த பூட்ஸும் அந்த ஜாக்கெட்டும் அங்கே இல்லை, அது லாண்ட்ரி பாஸ்கெட்குள்ளே இருந்தது. உடனே இவர் போனார், உடனே அவங்க ஸ்மைல் பண்ணாங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறினோடனே அவங்களுக்குள்ள டக்குன்னு ஒரு அந்த சமாதானம் வந்ததை நம்ம. ஸோ முன்னாடி வந்து பொறுப்பில்லாத புருஷன்னு பார்த்தாங்க, இப்போ வந்து நமக்காக உழைக்கின்ற புருஷன்னு பார்த்துருக்குறாங்கல்ல. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட மனைவி வேண்டும்? ஒரு அல்லேலூயா சொல்லும் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ இதுதான் மெயின் பாயிண்ட். என்னன்னா, நம்ம பார்க்குற விதத்தில் தான் என்ன இருக்குன்னா சில மாற்றங்களை கொண்டு வரணும். எங்களுக்கு திருமணமாகி நாங்கள் ஃபஸ்ட் டைம் சென்னையிலேருந்து இங்கே வரணும். ஸோ ஒரு ஹேர் கிளிப் கடைக்கு போனோம். என்ன கதை சொல்ல போறோம்னு சொல்லல அவரு, அதனால ஆங்ஷியஸா இருக்கு. ஸோ என்ன பண்ணோன்னா, புதுசாக கல்யாணம் ஆகி போயிருக்கிறோம். ஸோ எனக்கு நான் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எந்த பொண்ணையும் கூப்பிட்டு போயிட்டு ஹேர் கிளிப்பில் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஸோ அதனால் நான் போயிட்டேன். அங்கே போனேன் அண்ணாநகர் ஏரியாவில். ஸோ அங்கே போனேன், கிரண் வந்து ஹேர் கிளிப் எடுக்க போனேன். சரி, ஹேர் கிளிப் எடுப்பேன் பார்த்தா ஒரு ஷெல்ஃபில் இருக்குது எல்லாத்தையும் எடுத்தா. என்ன இது ஷெல்ஃபில் இருக்க எல்லாத்தையும்? நான் நினச்சேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணேன். பார்த்தா எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. நான் ஒன்று திருப்பி பார்த்தேன், அதில் இருக்கிற ரேட்டெல்லாம் பார்த்தேன். அப்போ எனக்கு கொஞ்சம் உண்மையாக சொல்லணும்னா லைட்டாக கோவம் வந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன்னா, இதை மாதிரி ஒரு செலவாளியான ஒரு பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு கொஞ்சம் என்ன பண்ணேன்னா வருத்தப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கண்ணோட்டத்தை மாற்றிட்டேன். ஆள் மாறலை. நாங்கள் கொஞ்சம் வேணுன்ட்டு எங்களை கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணுவோன்னா மட்டுப்படுத்தி பேசுவோம். நீங்கள் உடனே நோட்ஸ்லாம் எழுதி வச்சுக்காதீங்க, சரிங்களா? ஆனால் இப்போ எப்படி மாற்றிக்கிட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல, நம்ம போய் ஷாப்பிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அம்மாவை எல்லாம் பண்ணிக்குவாங்க, நம்மளுக்கு என்ன வேலை ரொம்ப கம்மின்னு இப்போ மாற்றி யோசிக்கிறதுனால எனக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. வைஃபை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப சிம்பிள், ஒரு ஹேர் கிளிப் தான். சிலர்லாம் வீடு கேட்குறாங்க, வண்டி கேட்குறாங்க, இவ்வளோ போதும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவை மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ மாற்ற சொல்கிறாங்க அவங்க. இப்போ சரியா மாற்றிக்கலாம். ஸோ அப்போ ஒரு காலத்தில் எது வந்து இப்போ கடுப்பாக இருந்துச்சோ எனக்கு வந்து ஒரு ஜாலியான விஷயமா மாறிடுச்சு. சரி, ஓகே விடு அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அப்போ அந்த வெறும் பார்வையை மாற்றினா தான் என்ன, பார்வையை மாற்றுறதுனாலேயே நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் நான் கொடுக்க போகிறோம். எல்லாரும் பேப்பர் பேனை எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து சில காரியங்களை சொல்ல போகிறேன். நீங்கள் அதை மாற்றி எப்படி அதை யோசிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் எழுதணும். முதலாவது எழுதிக்கங்க, அதிகமாய் செலவு செய்யும் மனைவி. இது மனைவிகள் கூட நீங்க சொல்லலாம், சரிங்களா? இதுதான் அதிகமா செலவு செய்யற புருஷன் கூட எழுதலாம். அதிகமாய் செலவு செய்யும் புருஷன், அதிகமாய் செலவு, அதாவது நீங்க சொல்றீங்க, அது ஒரு பார்வை. உங்க மனைவியை பற்றியோ உங்க புருஷனை பற்றியோ உங்களுடைய குற்றச்சாட்டோ உங்களுடைய பார்வையோ அது அதிகமாக செலவு செய்யும் மனைவி அப்படி, சரியா? இப்போ உங்க எக்ஸசைஸ் என்னன்னா, இதை எப்படி மாத்தி சொல்லலாம் அப்படின்ட்டு, இதை எப்படி பாசிட்டிவா சொல்லலாம் இல்லைங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க, கிளீனா வரும். அது இல்லைன்னா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க, கிளீனா வரும், சரியா? அது ஒண்ணு. ரெண்டாவது, முட்டாள்தனமான மகன் எழுதிங்க, ஃபூலிஷ் சன். உங்க பையனை பார்த்து முட்டாள்தனமான பையன் அப்படின்னு ஒரு பார்வையில இருந்து, ஒரு ஆங்கிள் இருந்து சொல்லலாம். பிள்ளைகள் கூட சொல்லலாம், மகன் பிள்ளைகள் சொல்லலாம். ஓகே,
ஃபாஸ்ட்டாக எழுதணும் சரி. அன்கேரிங் ஹஸ்பண்ட் அடுத்தது தேர்ட் ஒன். அன்கேரிங் ஹஸ்பண்ட் தமிழ் என்னம்மா? அன்பில்லாத, அக்கறை இல்லாத, கவனிக்காத, அக்கறை இல்லாத, அக்கறை இல்லாத கணவர், அக்கறை இல்லாத கணவர், இல்லைன்னா அக்கறை இல்லாத மனைவி, சரியா கவனிச்சு கொள்ளாத மனைவி. சரிங்களா? யாரு நல்லா கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். சமைக்க தெரியாதவர் இல்லைன்னா அவள் அப்படின்னு எழுதணும். சமைக்க தெரியாதவர், சமைக்க தெரியாதவள். லாஸ்டா அம்மாவின் பிள்ளை. இதுவும் ரெண்டு பேருக்கும் பொருந்தும். சில மனைவிகள் வந்து அம்மா சொல்றது மட்டும் தான் அவங்க கேட்பாங்க, சில கணவர்மார்களும் அவங்க அம்மா சொல்றது மட்டும் கேட்பாங்க. சோ ரெண்டுத்தையும் நீங்க இது எப்படி பாசிட்டிவா பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் மாத்தி யோசிச்சு சொல்றீங்களா? you can discuss in your groups. ஆமா, குரூப்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் யோசிக்கிறப்பல கொஞ்சம் ஜாலியா எல்லாரோடையும் கேளுங்களேன் மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. we look for the best answer. ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே வாங்க. ரொம்ப சீரியஸா யோசிக்க வேணாம், கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா யோசிங்க, பரவாயில்ல. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஃபாஸ்டா முடிச்சிட முடியும். ரைட், ஓகே, போதும் நினைக்கிறேன், ஏன்னா போயிட்டே இருக்கும் இது. ரைட், பரவாயில்ல, ஜாலியா நீங்க பண்றீங்க. செலவு செய்யும் மனைவி, அதை எப்படி மாத்தி யோசிக்கலாம்? எப்படி மாத்தி யோசிக்கணுமா? பரவாயில்லம்மா, தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க பரவாயில்ல. தேவைக்காக தேவைக்காக பண்றாங்கன்னு யோசிக்கலாம். வெரி குட். ஓகே, வேற எதுவானாலும் வீட்டுக்கு தானே வாங்குறாங்க. வெரி குட், கை தட்டலாமா உங்களுக்கு? இதுதான் பெஸ்ட், நல்ல ஆன்சர். இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆன்சர் யாரா இருக்கீங்களா? என்னமா? உரிமையில பண்றாங்க. வெரி குட், அவருக்கு கை தட்டலாம். உரிமையில தானே பண்றாங்க. ஆமா, ஃபேமிலிக்காக தானே பண்றாங்க. ஃபேமிலிக்காக தான். ஆமா, யார் வாங்கி தர போறா? என் புருஷன் தானே வாங்கி தரணும் இல்ல? blank செக். ஓகே ஓகே, சொல்லுங்கப்பா. some things is trying to change our lifestyle. ஓ, நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறாங்க அப்படி இல்லவா? வாழ்க்கை தரத்தை உயர்த்துறாங்க. அட்டகாசமான ஆன்சர் பாத்தீங்களா? சூப்பரான ஆன்சர். ஒன் லாஸ்ட் திங், என்னப்பா? லவ் பண்ண சம்பாதிக்கணும், மோட்டிவேஷன் டு earn more. ஓகே ஓகே, செலவு பண்றோம். மோட்டிவேஷன் டு earn more. இப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைச்சதுனால கர்த்தாவே என்னை உயர்த்தும், நான் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றதுக்கு ஒரு பிரேயர் பாயிண்ட் கிடைச்சது அவருக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்தது புத்தினம்மா, சொல்லுமா. he prioritizes my expenses than his expenses. வெரி குட். ஓகே, சூப்பர் சூப்பர். priority. ஓகே, ரைட், நெக்ஸ்ட் போலாம் ஃபாஸ்டா. முட்டாள்தனமான பிள்ளை, அது எப்படி மாத்தி யோசிக்கலாம்? அதுதான் நம்மளுடைய கிரைசிஸ் தான். என்னப்பா? சைல்டிஷா இல்ல பாசிட்டிவாமா? அதான் சைல்டிஷா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சைல்டிஷா இருக்காரு. ஓகே, இன்னும் மெச்சூர்ட் ஆகல. ஓகே, அவ்வளவுதான், பாவம். ஓகே, அப்படி அந்த மாதிரி ஆங்கிள். வெரி குட் வெரி குட். நம்மள அப்பா மாதிரி தானே பிள்ளை, நம்ம பண்ணதுதானே அது பண்ண போகுது அப்படின்னு யோசிச்சுக்கலாமா? பண்றதானே அவங்க பண்றாங்க. சீனியர்ஸ் டேபிள்ல நம்ம கேட்காம விட்டா நிறைய சொல்லுவாங்க நினைக்கிறேன். வேற எப்படி மாத்தி யோசிக்கலாம்? துடுக்கு பிள்ளை பிரச்சனை இல்லாத பிள்ளைன்னு கூட யோசிக்கலாம். பாட்டுக்கு அமைதியா இருக்குது பாவம். எப்படி மத்த பசங்க மாதிரி. ஆமா, மத்த பசங்க எவ்வளவு ஃப்ராடுங்களா இருக்கிறானுங்க அப்படின்ட்டு. ஓகே ஓகே, சரி. helping us become more like Christ. helping us become helping us become more like Christ. புத்திசாலியான மகன். புத்தி சுகம் இல்லாத புத்திசாலியான மகன், புத்திசாலியான மகன் அப்படின்னு யோசிக்கணுமா? பாசிட்டிவ் யோசிக்கணும். ஓகே, வெரி குட். ஓகே, வண்டர்ஃபுல். அடுத்தது போலாம். அக்கறை இல்லாத கணவர். கணவர் இல்லனா மனைவி. மனைவி, ஆமா, பார்ட்னர். அன்கேரிங் பார்ட்னர், அக்கறை இல்லாத துணை. எப்படி பாசிட்டிவ் யோசித்து பார்க்கலாம்? It gives us more responsibility to be more loving to the other spouse. ஓகே ஓகே, towards the other spouse. Okay. ஓகே, என்னுடைய பொறுப்புணர்வை இன்னும் நான் உயர்த்தணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஓகே, நிறைய ஒர்க் பிரஷர் இருக்கு, அதனால தான் அக்கறை காட்ட மாட்டாங்க. So டைம் இல்ல அவருக்கு. வெரி குட் வெரி குட், நல்ல. you take care more. வேற ஏதோ டிப்ரஷன்ல இருக்கு. வண்டர்ஃபுல். என்னப்பா? Giving more space, pastor. Giving more space to your spouse. to your spouse. Okay, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். Okay, அப்படி யோசிக்கலாம். சொல்லுங்க ராய். சம்மத டிப்ரஷன், அதனால அன்கேர். சம்மத டிப்ரஷனா இருக்கலாம் அவருக்கு. வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே, சமைக்க தெரியாத அவர் அவள், அப்படி அவள்தான் இல்ல? அதுதான் நான் யூஷுவலா நம்ம சொல்றது. சமைக்க தெரியாதவள் அப்படின்னு எப்படி பாசிட்டிவா சொல்லலாம்? Giving equal opportunity. Giving equal opportunity. Equal opportunity கொடுக்கறாங்க. Equality in the kitchen. ஈக்குவாலிட்டி கொடுக்கறாங்க. ஓகே, நல்ல வேளை அவன் சமைச்சானே வெளியே போய் சாப்பிடவே முடியாது, அதனால நிறைய வெளியே ஸ்விக்கி ஆர்டர் பண்ண முடியுது. ஓகே, என்னப்பா? ஓகே, நிறைய நியூ டேஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அவங்க சரியா சொல்லுங்க. அதுதானா
சமைச்சு chance வளரல for going out with டைம் டு wife. லேர்ன் சான்ஸ் டு கோ அவுட் as ஃபேமிலி. வா, ரொமான்டிக் கப்பல் அங்க சொல்றாங்க. அதனால தான் நாங்கள் நல்லா வெளியில போக முடியுது அப்படின்றாங்க. சொல்லுங்கம்மா. பெங்களூர்ல வாட்டர் ப்ராப்ளம், அதனால சமைக்காம ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்றாங்க. ஓ, அந்த வாட்டர்ல சமைச்சா நல்லா வராதா? ஓகே ஃபைன். ஓகே சரி, லாஸ்ட் ஒன். டூ க்ளோஸ் வித் மதர். அம்மா பிள்ளை. அம்மா பேச்ச கேக்குற ஸ்பௌஸ். அம்மாவே இன்னும் சொல்லுங்க. யார் ஒழுங்கா இருக்கா? ஸ்பௌஸ். Good role model for your children. ஓகே, அம்மா பேச்ச கேட்கறனால தான் அவர் ஒழுக்கமா இருக்காரா? ஓகே, இங்க ஒரு ஆன்சர். சரி. சொல்லுமா. Good role model for your son. குட் ரோல் மாடல் ஃபார் யுவர் சன்னா. வெரி குட், வண்டர்ஃபுல். ஓகே, இந்த கேள்விக்கு நிறைய பதில் வராது நினைக்கிறேன். இதுல என்னங்க பாசிட்டிவா சொல்றதுக்கு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? கேக்குறவரும் நம்மளோட பேச்சையும் கேட்பாங்க. ஓகே, அம்மா பேச்ச கேக்குறோம், நம்ம பேச்சும் கேட்பாங்களா? எஸ் சுரேஷ், சொல்லுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் சிமிலர். பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிறவங்க பொண்டாட்டிக்கும் கீழ்ப்படிவாங்களா? ஓகே, வெரி குட். எஸ் எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. அம்மாவை நேசிக்கிறதுனால மனைவியும் ரொம்ப நேசிப்பாங்க. அம்மாவை நேசிக்கிறாங்க. எதிர்பார்க்கறாங்க. ஆமா, உண்மைதானா? சரி, அம்மாவை நேசிக்கிறதுனால மனைவியை நேசிப்பாங்க. சோ பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயம், எல்லா கிரைசிஸ் சிச்சுவேஷனையும் நம்ம டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறதா இந்த ஸ்பௌசஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். ஸோ நாங்கள் அதான் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டோம். அவங்க வந்து எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தவங்க, எப்படி வந்து எனக்கு வேணான்னு சொன்னவங்கலாம் எப்படி திடீர்னு மனம் மாறி அன்பானவங்களா மாறிட்டாங்கன்னா, அவங்க அந்த ப்ராப்ளம் பார்க்கறதே, அந்த குற்றச்சாட்டே வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, laugh at each other's weaknesses. Laugh at each other's weaknesses. ஒருத்தருடைய குறைகள், சில பலவீனங்கள், அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஜாலியா ஃபன்னா எடுத்துக்கிறது. அது ரொம்ப சீரியஸா சென்சிட்டிவா ரொம்ப ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலா, அஃப்கோர்ஸ் இதுல அவங்க கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபன் மோட்ல கொண்டு போறது அவங்க சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நம்ம சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரி 2 பையன். சரி, ஒரு பையன், அதில் ஒரு பையனை நான் பார்த்துட்டு சொன்னேன், பரவாயில்லம்மா இவ்வளோ அமைதியாக இருக்கிறானே, மரியாதையாக இருக்கிறானே. உங்க பாஸ்டர் உயிரோடு உங்களை சாப்பிட்ருவான். நான் இதை மறக்கவே முடியாதுனால, உயிரோடு உங்களை சாப்பிட்ருவான் அப்படின்னா. அப்போ நான் யோசிக்கிறேன், அந்த ஸ்டேட்மெண்ட் யோசித்து பாருங்களேன். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, பொல்லாத பையன்ற வாலு. ஆனா அந்த வாலு பையன்றதே என்ன அழகா சொல்றாங்க பாருங்க, சந்தோஷமா ஒரு ஜோக் மாதிரி சொல்றாங்கல்ல. ஸோ அதே போல நாங்க பார்த்த இந்த கப்புள்ஸ் எல்லாம் எப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல சின்ன சின்ன காரியத்துல ரொம்ப சீரியஸா அதை பெரிய விஷயமா பேசினவங்க, அதே வந்து ஒரு காமெடி ஆக்கி, அதே வந்து ஒருத்தரை கிண்டல் பண்ற ஒரு விஷயமா மாத்தி, ஒரு ஜோக்கா மாத்திட்டு என்ன ஆகுறாங்கன்னா, அது ஒரு ஹியூமரா. ஸோ தே ஆர் ஏபிள் டு லாஃப் அட் ஈச் அதர்ஸ் வீக்னஸ். ஒருத்தருடைய வீக்னஸை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா சிரிக்கிறாங்க. ஸோ எத்தனை பேர், அதாவது எந்த வீட்டில் நிறைய சிரிப்பு இருக்கோ அந்த வீடு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து நிறைய சிரிப்பு இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன சண்டே மார்னிங்கில் என்ன பார்க்குறீங்களா, அது மாதிரி நான் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறது கிடையாது. ரைட், நான் பெரிய காமெடிலாம் கிடையாது, பட் ஆனால் ஓரளவுக்கு ஜாலியாக இருப்பேன் வீட்டில். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி குட். ஸோ அதனால் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பைபிளில் நிறைய காமெடி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நான் கொஞ்சம் பைபிள்லேருந்து கொஞ்சம் சொல்லட்டுமா? ஏசப்பாவே நல்லா காமெடி அடித்தவர், உண்மையாக சொல்கிறேன். ரைட், உங்களுக்கு வேணா நீங்கள் சில பேர் யோசிக்கிறேன் அது எங்கே இருக்குது பைபிளில். மார்க் 3:16-17 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, சில பேருக்கு அவருடைய சீஷர்களுக்கு சில பேருக்கு பேரை மாற்றி வச்சார். அதில் செபதேயன் குமாரருக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா? சன்ஸ் ஆஃப் தண்டர்னு ஒரு நிக் நேம் வச்சாராம். சன்ஸ் ஆஃப் தண்டர் தமிழ் என்னது? போர்னகேஸ். அவங்க இது பேர் என்ன? அது பேரு இடிமுழக்கத்தின் மக்கள் அப்படின்னு பேர் வச்சார். சன்ஸ் ஆஃப் தண்டர்னு நிக் நேமுங்க. அது ஏசப்பா வச்ச நிக் நேம். ஏன் தெரியுமா அது மாதிரி நிக் நேம் வச்சாரு? அவனுக்கு எல்லாத்துலயும் இடிதான் அவனுங்க. சமாரியாவுக்கு போறாரு, ஒருத்தன் வந்து அங்க உள்ள விட முடியாது அப்படின்னு சொன்னவனே இந்த 2 பேர் தான் சொன்னானுங்க, ஆண்டவர் எலியா அக்கினியை கொண்டு வந்தது போல இறக்கட்டுமான்னு கேட்டான். ஏன்னா எப்பவுமே இடிக்கிறது தான். அதனால ஆண்டவர் ஒரு நிக் நேம் வச்சார், சன்ஸ் ஆஃப் தண்டர் அடிங்கண்டார், இடிமுழக்கத்தின் மக்கள் அப்படின்னு பேர் வச்சார். அது மாத்திரம் ஒருத்தன் வந்து பிசாசு துரத்திக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட வந்து அவனை பார்த்துட்டு வந்து இவன்ட்ட ஏசப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உம்முடைய பேரை சொல்லி அவங்க பிசாசு துரத்துறான், நம்ம சீசனே கிடையாது, அவனை ஸ்டாப் பண்ணுவேன் நான். அதனால எதுக்கு எடுத்தாலும் என்னன்னா குத்துறது தான் இவனுக்கு வேலை. அதனால ஆண்டவர் என்ன அழகான ஒரு பேர் வச்சார்னா சன்ஸ் ஆஃப் தண்டர். யோசித்து பாருங்களேன், ஏசப்பா வந்து இந்த சன்ஸ் ஆஃப் தண்டர் வாங்கடா எங்கன்னு கூப்பிட்டுருப்பாரு நினைக்கிறேன். எவ்வளோ பார்த்தாலும் யாரும் இடிக்கிறது. ஸோ ஏசப்பாவே என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு
செபதேயன் குமாரருக்கு ஒரு நிக்நேம், ஒரு கிண்டலான ஒரு நகைச்சுவையான பட்டப்பேரை வச்சு என்ன பண்ணாருன்னா, கிரீக் ப்ரொஃபஸர் வந்து சொல்லுவார், இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் அந்த வார்த்தை வருது இல்லை, அப்பான் திஸ் ராக் ஐ வில் பில்ட் மை சர்ச். ஆக்சுவலாக க்ரீக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காது, அதுக்குள்ளே நான் போக விரும்பல. பட் ஆனால் சொல்லுவார், த ரைட் டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் ராக், இட்ஸ் ராக்கின்னுவார். ஏசப்பா வந்து அவனுக்கு என்ன பேர் வச்சாருன்னா ராக்குன்னு பேர் வைக்கலையா, பேதுருக்கு ராக்கின்னு வச்சார். அதாவது எப்படின்னா உருண்டுகிட்டே இருப்பான் இவன், இப்படி இருக்கிறானோ அப்புறம் அங்கே அப்படி மாறிடுவான், அவன் உருண்டுகிட்டே இருக்க ராக் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன் வந்து ராக்கி தான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வரும். அப்போ ஏசப்பா கூட நிறைய என்ன பண்ணிருக்காருன்னா காமெடியாக என்ன பண்ணிருக்காரு, நிறைய பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இன்னொரு காமெடி உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 1:22 யோவானுடைய அப்பா, அவர் பேர் என்ன, யோவான் ஸ்நானகனுடைய அப்பா பேர் சகரியா. சகரியா வந்து தூதன் சொன்னதை நம்பாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு என்ன ஆச்சு தெரியுமா, வாய் ஊமையாயிடுச்சு. கரெக்டா, நல்ல கவனிங்க, வாய் தான் என்னாச்சு, ஊமையாச்சு. சரியா, அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு யோவானுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வில்லேஜஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க, சைகை காட்டினாங்க, சைகை காமிக்கிறாங்க, அவன் பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு சைகை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு காது நல்லா கேட்குமா, வாய் தான் ஊமை. அப்போ அங்கேயே ஒரு கிண்டல் இருக்க பாருங்க. அப்போ அந்த ஆளுக்கு பாவம் வாய் தான் கேட்கல, அவர் என்னவும் வாங்கிட்டானுங்கன்னா இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து வில்லேஜஸ் எல்லாம் சேர்ந்து கிராமத்தாளுங்களாம் சேர்ந்து உனக்கு காது கேட்கல போட்டானுங்க. அவர் பாவம் சரி இல்லை ஸ்லேட் எடுத்துருவான்னு எழுதுறாரு, அவர் வாய் பேசுறாரு. அப்போ அங்கேயும் ஒரு கிண்டலை நீங்கள் பார்க்குறப்ப அது மாதிரி நிறைய காமெடி இருக்கு. இப்போ என்ன 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 நீங்க பண்ண போறீங்கன்னா, ஒன் வீக்னஸ் தட் யூ லைக் அபவுட் யுவர் ஹஸ்பண்ட், ஒன் வீக்னஸ் தட் யூ லைக் அபவுட் யுவர் வைஃப் எழுதுறீங்களா? புரிஞ்சுக்கோங்க, நல்ல காரியம் கிடையாது. அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச அவங்களுடைய குறை ஒண்ணு, ஒரு பலவீனம், அது வந்து எது நீங்க பிடிக்கும்னு நினைக்கிறீங்க, எல்லாம் இப்படி பாக்குறீங்க. அப்புறம் அதை பத்தி சிரிக்க போறோம். சரிங்களா, எழுதலாமா, நேரா சொல்லிடுறீங்களா? எனக்கு பிடிச்ச கரண்ட் ரொம்ப பிடிச்ச குறை என்ன அப்படின்னா, நான் இதை எதிர்பார்க்கவில்லை, ஏன்னா பிளான் பண்ணல. கரனுடைய ஒரு வீக்னஸ் நாங்கள் இப்போ அதை காமெடியாக பேசுறது என்ன அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது கிளம்பும்போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் போடுவாங்க, அப்புறம் நல்லா இருக்கானோ, நல்லா தான் இருக்கு, இல்லை நல்லா இல்லைன்ட்டு அப்புறம் இன்னும் மாற்றோம், அப்போ ஒரு தேர்ட் ட்ரையலில் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போது எப்பவுமே இந்த ஃபஸ்ட்டு போட்ட உடனே நான் ஆன்சரே சொல்கிறது கிடையாது, தெரியுமே அடுத்தது இன்னும் மாற்றுதில்ல, அப்போ பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து முன்னாடி இது எரிச்சலாக இருக்கும், என்ன டைம் ஆச்சு நீ இன்னும் மாற்றிக்கிட்டே இருக்கிற, எதே ஒன்று போட்டு வா அப்படின்னா, அதனால தான் வெள்ளையை மாற்றிக்கோ அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ அது வந்து காமெடி ஆயிடுச்சா, சரி சரி இப்போ அப்படின்னு ஜாலியான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அதே போல் நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் சொல்லுங்க. அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் எழுதாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் எழுதுறோம். என்ன உங்களுக்கு பிடிக்காத காரியம் அது மட்டும் எழுதுறீங்களா, புருஷன்ட்ட மனைவிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறீங்களா? ஆல்ரெடி ரெடியா? ஓகே, சோ we will ask them. என்ன உங்களுக்கு பிடிக்காது, வேணுமா நிறைய வேணுமாமா? சாரிப்பா, இன்னசென்ஸ். ஓகே ஓகே, வெரி குட். டிஸ்கோ மெமரியா, போர் மெமரி, அது வந்து பிடிச்ச வீக்னஸ்ல சூப்பர். காசு கொடுத்துட்டு மறந்துடுவாரு, வண்டியை விட்டு வந்துடுவாரு, உங்களெல்லாம் விட்டு வரலம்மா, அது விட்டுருக்காரு. சரி, அவ்வளோ பெரிய மறதி, அப்போ அதுவே பெரிய மறதி புருஷன், அதுதான். ஓகே, இது மாதிரி வேற ஏதாவது? லாரன்ஸ் பிரதர் சொல்லுங்க. லாரன்ஸ் பிரதர், பேசி முடிக்க வரைக்கும் புரியுற மாதிரியே கேட்கறது. பேசி முடிக்கிற வரைக்கும் புரியுற மாதிரியே கேட்கறது. ஓகே, வெரி குட். சரி, ஓகே, சரி என்ன பண்ணலாம்னா, ஓகே ஐ திங்க் ஓகே பப்ளிக்கா சொல்றீங்கன்னா பரவாயில்ல. ரஜினிகுமார் சொல்லி முடிச்ச உடனே கேன் யூ ஜஸ்ட் டெல் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்களுக்கு எனக்கு உங்கள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் சொல்ல, கொஞ்சம் காமெடியா சொல்றீங்களா கொஞ்சம்? சொல்லுங்க பிரதர். ஓகே, நீங்க சொல்லிருங்க பார். My wife is highly creative, but her organizing skill is really bad. ஓகே, ஆர்கனைசிங்ல புலி அவங்க. Organizing is bad, but நான் creative. காமெடியா சொல்றேங்க. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீக்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த நாங்க பார்த்த கப்புள்ஸ் வந்து என்னன்னா, ஒரு காலத்துல இப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் சமைக்கவே தெரியாது, பொறுப்பே கிடையாது, ஆர்கனைஸ்டே கிடையாது அப்படின்னு கத்தன ஆட்கள் தான். அப்புறம் அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஜாலியான விஷயம் ஆயிடுச்சு, சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களே சொல்லி சிரிச்சுக்கிறாங்க ஒருத்தர், நீ அப்படிதான் நானும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த லாஃப்டர் வந்துச்சுன்னா அந்த ஒருத்தர் கிண்டல் பண்ண முடியும் அப்படின்ற அந்த லெவல் வந்தால் என்ன அர்த்தம்னா, அவ்வளோ மெச்சூராக இருக்கிறோம், அவ்வளோ நேசிக்கிறோன்னு அர்த்தம். அதாவது அன்பினுடைய அளவு வந்து இன்னும் நிறையா இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ தூரம் போக முடியும், கிண்டல் பண்ணுற அளவுக்கு போக முடியும். ஸோ ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் நம்ம பிரேக் ஆக மாட்டோம்.
ஸோ நீங்களே இன்டிமசி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கப்புள்ஸ் ஃபெலோஷிப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாழ்மையாக சொல்கிறோம், வி ஜஸ்ட் எக்ஸ்போஸ் ஆர் செல்ஸ். நாங்கள் ரெண்டு பேரும் எங்களை பற்றி காரியங்களை சொல்லிக்கொள்வோம், விச் இஸ் அ குட் சைன் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இஃப் நான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லி கெரன் வந்து ஹர்ட் ஆகிடுறாங்க, இல்லைனா கெரன் ஒரு சின்ன காரியம் என்னை பற்றி எங்கேயாவது வெளியே கிண்டல் பண்ணும்போது எனக்கு உடனே மூஞ்சி தூக்கிறேன் அப்படின்னு சொன்னால் லவ் வந்து இன்னும் கொஞ்சம் வரணும்னு அர்த்தம் நினைக்கிறேன். ரைட்? am I right? ஓகே, ஸோ தட் இஸ் குட். ஓகே, ஸோ மூணாவது போயிடலாம் ஃபாஸ்ட்டாக, டைம் ஓடிட்டே இருக்குது. ஸ்டாக்கிங் குட் மெமரிஸ், நல்ல நினைவுகளை வந்து சேகரித்து வைக்கிறது. ஸோ கெட்ட நினைவுகள்லாம் எப்பவுமே யோசித்துக்கிட்டு அவர் இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற போல இந்த கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு சேஞ்ச் ஆகி நல்ல அவங்க லைஃப்பில், அவங்க மேரேஜ் லைஃப்பில் நடந்த நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இந்த டைம்ல ஹஸ்பண்ட் நமக்காக பேசினாரு, எப்போ வெளியே கூட்டிட்டு போனாரு, எப்போ வந்து அவங்க ஒரு வெக்கேஷன் போன டைமா இருக்கலாம், சிக் பெட்ல கவனிச்சுக்கிட்ட டைமா இருக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போறோம்னு சொன்னா இது எல்லாரும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். யூ கேன் டேக் யுவர் செல்போன்ஸ். எல்லாரும் ஃபோன் எடுங்க, ஃபோன் எடுத்துக்கலாம். உங்க கேலரி ஓபன் பண்ணுங்க. கிரிக்கெட் ஓபன் பண்ணாதீங்க, கேலரி. ஓகே, கேலரி ஓபன் பண்ணுங்க, போட்டோ கேலரி ஓபன் பண்ணுங்க. தட் இஸ் आवर மெமரிஸ்ல குட் மெமரிஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா செல்ஃபி பிக்சர் எடுத்து நம்ம எடுத்துருப்பீங்களா. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. ஒருவேளை நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனீங்க, ஒரு இதுக்கு போனீங்க, ஒரு சாப்பிட போனீங்க, இல்லைனா வீட்டுக்கு யாராவது வந்தாங்க, நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க, அது மாதிரி தான் மெமரி கொஞ்சம் எடுங்களேன். ஒரு பிக்சர் எடுங்களேன், உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்ட கொஞ்சம் காமிக்கிறீங்களா. ஸோ தட் இஸ் வாட் கெரன் சொன்னது மாதிரி அந்த ரொம்ப சண்டை போட்டுன்னு அந்த ஃபேமிலி வந்து எங்களுக்கு ஒரு வீடியோ அமிச்சாங்க, ரெண்டு பேரும் ஸ்னோவில் போகிற மாதிரி. so happy to see that அந்த happy memories. ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் நிறைய என்ன பண்ணிக்கணும்னா கண்டுபிடிச்சிட்டிங்களா எல்லாரும். நான் என்னன்னு கேட்க மாட்டேன், நீங்கள் உங்கள் ஒய்ஃப்டே ஹஸ்பண்ட் நீ காமிங்க, திஸ் இஸ் அ வெரி குட் டைம் வி ஹேட் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி குட். ஸோ நாங்களும் ஒன்று பார்க்குறோம். நாங்கள் வந்து இங்கே கூடலூர் போயிருந்தோம். ஆமாம், கூடலூர் போகும்போது ஒரு ரோட்ல டீ குடிச்சது. தட் இஸ் ஒன் ஹாப்பி மெமரி. நிறைய நீங்க ஒருவேளை இந்த பழக்கம் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா, செல்ஃபீஸ் எடுக்கிற பழக்கம் இல்லைன்னா, திஸ் இஸ் அ பெஸ்ட் வே டு டிஸ்ட்ரெஸ். அந்த அவ்வளோ கோவம் அந்த சண்டையில வரும்போது இந்த போட்டோ கேலரி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கோவம் போயிடும். ஸோ அதனால கீப் டேக்கிங் லாட் ஆஃப் பிக்சர்ஸ், மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ இது மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி, உங்களுடைய உறவு பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் வரும், ஒரு நல்ல பிக்சர் வரும். ஓகே, எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் ஹனிமூன் பீரியடுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாங்க எல்லாரும் திரும்புவாங்க. ஓகே, ஸோ எவ்வளவு தூரம் நம்ம வந்து சில நேரத்தில் கசப்பு வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, சண்டைகள் கூட வருது, பிரச்சனைகள் கூட வருது. ஆனால் இது மாதிரி மெமரிஸ் அதை வந்து வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் ஓகே, எல்லாமே ஒன்றும் உடஞ்சி போகல, எல்லாமே ஒன்றும் மோசமாக போகல, நல்ல நாட்களும் நம்ம லைஃப்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும்னு சொன்னால் நம்ம யோசித்து பார்க்க முடியும். ஓகே, நம்பர் 4, 6 இருக்கு. ஸோ 4க்கு போயிடலாம். Seeing the situation, not the person. இது ஏற்கனவே யாரோ ஒருத்தங்க சொன்னீங்க, பட் seeing the situation, not the person. எழுதிக்கிறீங்களா? ஸோ ஒரு சண்டை வரும்போது இவங்க இப்படி பண்றாங்க, வைஃப் இப்படி பண்ணிட்டாலே, ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரேன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இந்த சூழ்நிலையினால தான் இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, இந்த சிச்சுவேஷனால, ஒருவேளை வேலை இல்லாததுனால, இல்ல திடீர்னு ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்னால, இல்ல ஒரு சிக்னஸ்னால, பிகாஸ் ஆஃப் தி சிச்சுவேஷன், வேலையில பிரச்சனைனால he or she reacted like that அப்படின்னு மாத்தி அந்த கான்டெக்ஸ்ட்டை யோசிக்கும் போது கண்டிப்பா அந்த கிரைசிஸை வந்து we can go through it. ஸோ என் ஒய்ஃப் ஆக்சுவலாக இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவரும் இப்படிப்பட்ட உண்மையான அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, சூழ்நிலை அதனால அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு யோசித்தோன்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக பேட்சப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் டக்குன்னு எழுதலாம். எழுதுங்க. ரைட் நவ் வாட் ஸ்ட்ரெஸ் இஸ் யுவர் பார்ட்னர் கோயிங் த்ரூ? நீங்கள் கொஸ்டின் எழுதாட்டி கூட பரவாயில்ல, ஆன்சர் எழுதுங்க. வாட் ஸ்ட்ரெஸ் இஸ் யுவர் பார்ட்னர் கோயிங் த்ரூ ரைட் நவ்? இப்போது இந்த நேரத்துல உங்க கணவனோ மனைவியோ எந்த விதமான ஒரு கடினமான சூழ்நிலையில அவங்க போயிட்டு இருக்காங்க, என்ன அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் தான் குரூப் ஒர்க் கிடையாதுப்பா, இது தனியா நீங்க இண்டிவிஜுவலா பண்ணணும். ஓகே ஓகே, உங்களுடைய மனைவி, உங்க புருஷன் இப்போது என்ன ஸ்ட்ரெஸ்ல, என்ன காரியம் அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அவங்களுக்கு எழுதுங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பார்க்கலாம், உங்க பார்ட்னருடைய லைஃப்பை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா. ஸோ அப்படி நீங்க அதை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள கொஞ்சம் மனசு வந்து ஒரு அன்புள்ள இருதயமா மாறும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஓகே, சரி, 5வது போலாம். ஃபிஃப்த் ஒன்,
ரொம்ப ஈஸியானது. சோஷியல் டிஸ்டன்சிங் எழுதிக்கங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் எப்படி வந்து வேணாம் எனக்கு இது வேணவே வேணாம், நான் போகிறேன், எனக்கு டிவோர்ஸே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள் திடீர்னு எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ப்ராக்டிஸ் பண்ண 5வது காரியம் சோஷியல் டிஸ்டன்சிங். அப்படின்னா என்னது? சமூக இடைவெளியா? ஆமா, சமூக இடைவெளி. சமூக இடைவெளி. ஸோ இதை விளக்கிடுறோம். இந்த கோவிட் டைமில் சோஷியல் டிஸ்டன்ஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? 6 feet 6 feet தானே? 6 feet ஆமா, ஸ்டார்டிங்ல அப்படி இருந்தது, 2 அதுக்கப்புறம் meters. குறைச்சிட்டாங்க. ஸோ 2 meters 6 feet தள்ளி நிற்போம். அதே மாதிரி இந்த கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா உடனே அதை தீர்க்கறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. அதை ஆற போட்டு அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பேசலாம்னு யோசிக்கிற அந்த ஒரு பழக்கம் வச்சதுனால அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த ப்ராப்ளம் ஒரு 2 நாள் கழிச்சு யோசித்து பார்த்தா அது ப்ராப்ளமாகவே தெரில. ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல பேசும்போது மண்டை ஃபுல்லா இமோஷன்ஸ் கிளவுட் ஆயிடும், கோவம் தான் இருக்கும். அப்போ பேசும்போது வார்த்தைகள் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்காது, இப்போ எங்கெங்கேயோ பேச ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு 24 hours கழிச்சு திரும்ப அதையே அலசும் போது அதனுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நமக்கே தோன்றும். ஓகே, லாஸ்ட் ஒன், 6th one, ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். தே ஆஸ்ட் ஃபார் ஹெல்ப். அவர்கள் உதவியை கேட்டார்கள். ஸோ ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ஓவராக போயிடுச்சு, இது ரொம்ப கட்டுக்கடங்காமல் போகுதுன்னா, இவங்க பண்ண ஒரு ரொம்ப ஞானமான காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்களோ, ஜெபிக்கக்கூடியவங்களோ, நல்ல உதவி செய்யக்கூடியவங்களோ அவங்கள்ட்ட உதவி கேட்டார்கள். ஓப்பன்ட் அப். ஆமாம். ஸோ ஓகே, இது நம்மளால் முடியல, நம்ம யார்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, நல்ல மெச்சூர் கிறிஸ்டியன்ட்டு அவங்க வெட்கப்படாமல் தயங்காமல் கடைசியாக வந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க லைஃபே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ 6 காரியங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் எழுதுனதை படிங்களா கொஞ்சம் ப்ளீஸ். ஓகே. Laugh at our weaknesses, each other's weakness, stalking good memories, seeing the situation, not the person, social distancing, asking for help. Okay. One last thing, இது வந்து கான்ஃபிடன்ஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவிலே நம்பிக்கை. கிறிஸ்துவிலே நம்பிக்கை. ஸோ இதுதான் நம்ம பிரசங்கி 4:12 நம்ம பார்த்தோம். முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஸோ 3 நூல் இருக்கு. ஒன்று வந்து கணவர், இன்னொருத்தர் வந்து மனைவி, 3வது வந்து கர்த்தர். சரி. ஸோ கணவனும் மனைவியும் கர்த்தரில் எவ்வளவு அவங்க வந்து நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ அது வந்து ரொம்ப நல்லது. தே புட் தர் கான்ஃபிடன்ஸ் இன் கிரைஸ்ட். அதாவது உதாரணமாக கணவர் எவ்வளோ வந்து ஒருவேளை கோவப்பட்டு மரியாதை இல்லாமல் பேசினா கூட மனைவிக்கு வந்து கிறிஸ்துவின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு சொன்னால், கிறிஸ்து நம்மளை வந்து நேசிக்கிறார், கிறிஸ்து நம்மை மதிக்கின்றார், கிறிஸ்து நம்மளை உன்னதமாய் பார்க்கிறார். அதே போல் கணவருக்கு கூட என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால், எவ்வளவுதான் தவறான பேச்சுவார்த்தைகள் வந்தால் கூட கணவருக்கு வந்து he has got confidence in Christ that Christ loves him. ஆண்டவர் இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என்னை வந்து விலையேற பெற்ற ஒரு மனுஷனாக பார்க்குறார். அந்த ஒரு தைரியம் இருக்கும்போது இந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப மனசுக்குள்ளே போட்டு, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி அவள் பேசிட்டாளே, இப்படி நடத்திட்டாளே, எங்கள் மாமியார் இப்படி நடத்திட்டாங்களே, எங்கள் சொந்தக்காரங்க இப்படியெல்லாம் என்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்களே, நான் அவ்வளோ மோசமான ஆளா, அவ்வளோ கேவலமான ஆளா, அவ்வளோ நான் மட்டமான ஆளா, அவ்வளோ மரியாதை இல்லாத ஆளா, அப்படிலாம் யோசனை வராது. அது பில்டப் ஆகாது. ஏன்னா ஓகே அவங்க சொல்லிட்டாங்க, பட் ஆனால் நான் கிறிஸ்துவில் எப்படி இருக்கிறேன்? முன்குறிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, நேசிக்கப்பட்ட உன்னதமான ஆளாக இருக்கிறேன். அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ். கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவில் நான் முழுமை பெற்றிருக்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து என்ன பண்ணுதுன்னா உதவி செய்கின்றது, ரொம்ப உதவி செய்கிறது. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட். டோன்ட் திங்க் எவ்ரிபடி இஸ் இன் த பொசிஷன் வேர் யூ நீட் டு பவுன்ஸ் பேக். எல்லாருமே அடி பாதாளத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் திரும்ப பவுன்ஸ் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்னு நிலைமையில யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரில. பட் இஃப் யூ ஆர் தேர் இஸ் ஹோப். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. எத்தனையோ பேர் இதை விட ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டு எல்லாமே வேணான்னு தூக்கி போட்ட ஆளுங்கெல்லாம் திரும்பி வந்து மேரேஜை கட்டி எழுப்பிட்டாங்க. நீங்களும் கட்டி எழுப்ப முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? பிரைஸ் காட். ஓகே.